வாழ்க்கையில் பாருங்க, மக்கள் ஏன் தோற்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வாழ்க்கையில் மக்கள் ஏன் இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வாழ்க்கையில் ஏன் இன்னும் வறுமையில் இருக்கிறேன் அவங்களுக்கு தெரியல. வாழ்க்கையில் ஏன் இன்னும் அதே இடத்துல இருக்கிறேன் தெரியல. பாருங்க, தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதை என்ன பண்ண முடியும்? மாற்றி அமைக்க முடியும். நீங்க எல்லாரும் போற ஸ்கூலுக்கு போகலாம், எல்லார மாதிரி குடும்பத்தில் இருக்கலாம், எல்லார மாதிரி நீங்க வேலைக்கு போகலாம், எல்லார போல நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க வித்தியாசமா ஒன்றை பார்க்கணும்னா நீங்க வித்தியாசமா ஒன்றை நம்ப ஆரம்பிக்கணும். விசுவாசங்கிறது ஒரு பிரமாணங்க. இந்த மைக்கை விட்டா விழுமா விழாதா? விழுமா விழாதா? விழும். ஏன்? ஒரு பிரமாணம் வேலை செய்யுது. என்ன பிரமாணம்? புவியீர்ப்பு சக்திங்கிற ஒரு பிரமாணம். அது மாதிரிதான் ஃபெய்த்துங்கிறது ஒரு பிரமாணம். புவியீர்ப்பு சக்தி வேலை செஞ்சுட்டு இருக்கா இல்லையா? 24 மணி நேரம் வேலை செய்தா? அப்போ ஃப்ளைட் எப்படி பறக்கு? ஈர்க்கிற சக்தி இருக்கா இல்லையா? அப்ப எப்படி விமானம் எப்படி பறக்கு? புவியீர்ப்பு சக்தி வேலை செய்யும் போது எல்லாமே கீழே தானே விழணும், மேலே போகவே முடியாது தானே. அப்ப எப்படி விமானம் மட்டும் மேலே பறக்கு? ஏன்னா இன்னொரு பிரமாணம் இருக்கு. அது என்ன பிரமாணம்? த ஏரோ டைனமிக் லா, பறக்கவியல் சக்தி. அந்த சக்தி எப்படின்னா, அதை ஆபரேட் பண்ணனா இந்த சக்தியை மீறி பறக்க வைக்கிற அந்த சக்தி. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்க்கணும்னா, வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரு காரியத்தை நீ வளர்த்தே ஆகணும். அதுக்கு பேர் என்னது? ஃபெய்த். நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஆனா விசுவாசிக்கிறவர்களா இருக்கீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க பேர் ஆபிரகாம், ஜான், பீட்டரா இருக்கலாம், ஆனா விசுவாசம் இருக்கிறாங்கிறதா முக்கியம். அது கீழே இருக்கிற ஆளை மேல போற வைக்கிற ஒரு பிரமாணம். அப்ப இந்த உலகத்துல சாபம் இருக்கா? இருக்கு. வியாதி இருக்கா? இருக்கு. பிசாசு இருக்கானா? இருக்கு. தரித்திரம் இருக்கா? எல்லாம் இருக்கு. இது புவியீர்ப்பு சக்தி மாதிரி இழுத்து போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் என்கிற சக்தி வரும் பொழுது இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு மேல பறப்பீங்க, உயர பறப்பீங்க. You will fly high. You will fly high. You will minus the law of gravity. You can minus the law of gravity. இழுக்கிற சக்தி இல்லைன்னு சொல்ல, ஆனா அதை மிதிச்சு நீங்க மேல வருவீங்க. ரோமன் 10:17, ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Faith cometh by என்னது? Hearing and hearing and hearing by the word of God. விசுவாசம் எதனால வருதான்? காத்துல இப்படி கை வைங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, கேட்கறதுனால. பக்கத்துல காத்த பிடிச்சி சொல்லுங்க, கேட்கறதுனால. உங்க ஃப்ரெண்டு தானே, காத்த பிடிங்க. கேட்கறதுனால, சும்மா பிடிங்க. கேட்கறதுனால. விசுவாசம் எதனால வருது? கேட்கறதுனால வருது. ஆமென். கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க, கேட்கறதுனால தான் வருது. ஒழுங்கா கேளுங்க.
இப்போ நம்ம கேட்டிருக்கோம், என்ன கேட்டிருக்கோம் தெரியுமா? கண்டதை கேட்டிருக்கோம். இப்போ அதில் ஃபெய்த் டெவலப் ஆயிடுச்சு. கெட்டு போக போகிறேன், நாசமாக போக போகிறேன், எல்லாமே மண்ணாக போக போகுது, இந்த மாதிரி ஃபெய்த் டெவலப் ஆயிருக்கு. நெகட்டிவ்ல டெவலப் ஆயிருக்கு. ஏன்னா நெகட்டிவாக நிறைய கேட்டிருக்கோம். இப்போ எப்படி டெவலப் பண்ணணும்? faith cometh by hearing and hearing and hearing by the word of God. விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேட்பதினால் வருகிறது. எதை கேட்கறதுனால வருது? தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால வருது. தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 உள்ள இத்தனையோண்டு இருக்கிற விசுவாசம் இப்படி 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 வளர்ந்து அது இந்த லெவலுக்கு வரும். உங்க faith இந்த லெவலுக்குனா உங்க வாழ்க்கை இந்த அளவுக்கு வரும். உங்க விசுவாசம் இந்த அளவுக்குனா உங்க ஃபைனான்ஸ் இந்த அளவுக்கு வரும். சுகம் இந்த அளவுக்கு விசுவாசம் சுகம் இந்த அளவுக்கு வரும். அதுதான் அளவுகோலா இருக்கிறது. faith is a measurement. faith is a measurement. I tell you my brothers and sisters, develop your faith. இங்க இருக்கிற யாருக்கு இது வேலை செய்யும்? யூதன் என்றும் இல்லை, நாடார் என்றும் இல்லை, தேவர் என்றும் இல்லை, கோணார் என்றும் இல்லை, வேற என்னெல்லாமோ இருக்குது, எதுவென்றும் இல்லை. தட்ஸ் நாட், அது தடை கிடையாது. நீ யாராவனாலும் இரு, உன்னுடைய சரீரத்தில் உன்னுடைய பின்னணி எதுவாகனாலும் இருக்கட்டும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அவங்க மேற்கொள்கிறவர்களா இருப்பார்கள், அவர்கள் ஜெயிக்கிறவர்களா இருப்பார்கள். உங்க அடையாளம் ஜாதியா இருந்தா அந்த ஜாதிக்குள்ளதான் நீங்க இருப்பீங்க. என் அடையாளம் விசுவாசிக்கிறவன். Believers. I am a believer. நான் விசுவாசிக்கிறவன். அந்த லெவலுக்கு நீங்க போடுவீங்க, அந்த லெவலுக்கு போடுவீங்க. நான் இங்கே ஊழியத்தை ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த ஜாதிக்காரங்க தாங்க திருநெல்வேலியில் பெருசாக பண்ண முடியும். நான் சொல்ல, இதுக்காண்டியே ஆண்டவர் என்னை உயர்த்துவார். உன் ஜாதி புத்திய உடைச்சி, உன் ஜாதி எண்ணத்தை உடைச்சி கர்த்தர் தான் ஒரு மனுஷனை உயர்த்துறாருங்கிறத அவர் காட்டும்படியா என்ன மேல கொண்டு வருவார். நீ போட்ட வரம்ப அவர் உடைப்பார். என் பரமபிதா நடாத நாட்டுகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். நீ யாரையா சொல்றதுக்கு? நீ யாரு சொல்றதுக்கு? நீ எழுதி வச்ச சட்டத்தை என் தேவன் உடைப்பார். இவங்க தான் வர முடியும், இவங்க தான் மேல வர முடியும்னா அது மனுஷனால் உருவாக்கப்பட்டது. நான் பேசுறது தேவனால் உருவாக்கப்பட்டது. மனிதனால் உருவாக்கப்பட்ட அஸ்திபாரங்கள் எல்லாம் கீழே விழும். தேவனால் வந்த அஸ்திபாரங்கள் மேலே வரும். நான் மேலே வருவேன், மேலே வருவோம். Amen. What is your identity? உங்க அடையாளம் என்ன? I am a believer. எல்லாம் சொல்லுங்க, I am a believer. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு விசுவாசி. நான் இயேசுவை விசுவாசிக்கிறவன். நான் விசுவாசிக்கிற ஜாதி. ஆமென். அதுதான் 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 என் அடையாளம். வேற எந்த மண்ணும் கிடையாது. இந்த அடையாளத்தில் நீங்க நிற்பீங்கன்னா நீங்க மேல வருவீங்க. வேற எந்த தவறான அடையாளத்திலிருந்து நீங்க உடைக்கப்பட்டு வெளியில் என்ன பண்ணுவீங்க? வருவீங்க. அப்போ விசுவாசம் என்கிற ஒன்றை கொண்டுதான் எல்லாருமே காரியங்களை பார்க்க முடியும்னா அப்போ உங்க கவனம் எல்லாம் எது மேல வரணும்? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் எதனால வருது? எல்லாம் சொல்லுங்க, கேள்வினால வருது. எதை கேட்கறதுனால வருது? எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகளை. அப்போ விசுவாசம் இல்லாத ஆள் கிடையாது, ஆனா விசுவாசத்தை வளர்க்காத ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நம்ம பிரச்சனை என்ன? விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பெட்ரோல் இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு இருக்கு? தெரு வரைக்கும் போகலாம். சில வண்டி அங்கனே ரவுண்ட் அடிக்கும், அவ்வளோதான். அவ்வளோதான் ஃபெய்த் இருக்கு, அவ்வளோதான் பெட்ரோலே இருக்கு. அப்போ வண்டி நல்ல வண்டி தான், இன்ஜினும் நல்ல இன்ஜின் தான், ஆனால் என்ன இல்லை? பெட்ரோல் இல்லை. யாரையாவது கூப்பிட்டு, ஐயா கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க, செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்பப்போ கொஞ்சம் போட்டு போங்கன்னா அந்த ஆள் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏற்கனவே லேட் ஆகிட்டுங்கம்ல அப்படிங்காரு. வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் வந்து பெட்ரோல் போட்டிங்கன்னா நல்லா ஓட்டலாம்னா ஏற்கனவே லேட் ஆகிட்டு தானே நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்காரு. அப்போ அவருக்கு தெரியல, இது போட்டால் என்ன பண்ணலாம், சீக்கிரமாக போகலாம். அப்போ இது விளங்காமலே ஒரு சந்ததி போயிடுச்சு, அவங்கள விட்டுருங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இதை பிடிப்பீங்கன்னா உங்கள் ஊரில் உங்கள் தேசத்தில் நீங்கள் வேறுபட்டவர்களாக இருப்பீர்கள், விசேஷமானவர்களாக இருப்பீர்கள், முன்னேறுகிறவர்களாக இருப்பீர்கள், ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அந்த விசுவாசமே ஒரு பெரிய வித்தியாசமான மக்களாக உங்களை வாழ வைக்கும். உங்கள் பேச்சு, உங்கள் நம்பிக்கை, உங்கள் சிந்தனை, இதில் நீங்கள் வேறுபடணும். சும்மா சட்டையில் ஜடையில் கிடையாது.
உங்கள் பிலீஃபை மாற்றுங்க, உங்கள் திங்கிங்கை மாற்றுங்க, நீங்கள் பேசுகிறத மாற்றுங்க, நீங்கள் என்றதை மாற்றுங்க. இப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் வாழ்க்கையில் உயர பண்ணுகிற மாற்றங்களாக இருக்கிறது. ஆமென். ஒரு நாள் நெகட்டிவாக பேசாதீங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், நான் முன்னேறுவேன்னு சொல்லுங்கள். வேலைங்க வேலை, கத்தர் எனக்கு வேலையை கொடுப்பாருங்க, நல்ல வேலை எனக்கு வருங்க. கத்தர் எனக்கு தராம வேற யாருக்குங்க தர போறாரு? நான் பார்ப்பேன் சொல்லுங்க. இப்போ முதல்ல கேட்குறோம், இப்போ கேட்க கேட்க என்ன வருது? ஃபெய்த் வருது. இப்போ சிம்பிளாக ஒரு என்னுடைய கேள்விக்கு உண்மையாக பதில் சொல்லுங்கள். ஒரே நீங்கள் வந்ததுக்கும் இவ்வளோ நேரம் இப்போ கேட்டதுக்கும் கொஞ்சம் அப்படி வளர்ந்த மாதிரி எனக்கு இருக்குதுங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்போ பாருங்க எவ்வளோ பேர். இவன் கேமராவை எதுக்கு பிடிச்சிருக்கானே தெரில. இவ்வளோ பேர் நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதுக்கு நீங்கள் அப்போ இது எப்படி நடந்துச்சு? இப்போ கொஞ்சம் நேரம் இப்போ கேட்குறீங்க, என்ன ஆகுது? டெவலப் ஆகுதுன்னா இதை போய் ஒவ்வொரு நாளும் கேட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஊரே டெவலப் ஆகும். ஊரே டெவலப் ஆகுங்க. ஊரே வேற லெவலுக்கு வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா இதில் விட்டுறது. நம்ம ஒரே ஒரு நோக்கத்தோடு சபைக்கு வாங்க, வார்த்தையை நான் கேட்க போகிறேன், என்னை வளர்த்துக்கொள்ள போகிறேன், என்னை நிரப்பிக்கொள்ள போகிறேன். இதை பண்ண செழிப்புக்கான விசுவாசம், சுகத்துக்கான விசுவாசம், அபிஷேகத்துக்கான விசுவாசம். எனக்கு சுகம் தேவை, அது ஒரு விசுவாசம் தான். ஆனால் நான் கை வச்சாலே கொஞ்சம் பேர் சுகமாகணும், அதுவும் விசுவாசம் தான். முதல்ல உங்கள் சுகத்துக்கு ஒரு விசுவாசத்தை டெவலப் பண்ணுங்க. கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறான்னு எனக்கு சுகம் உண்டு, நான் சுகத்தில் வளருவேன், அப்படி இது பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடணும். ஆண்டவரே கை வச்சாலே போயிடணும் கேன்சரு. எத்தனை பேர் அப்படி வளர விரும்புகிறீங்க? அதுவும் ஃபெய்த்து தான். ஆமென். வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஃபெய்த்து, ஆனால் 100 பேருக்கு வேலை கொடுக்கணுங்கிறதும் ஃபெய்த்து. அது வளர்க்கப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது. அப்போ எந்த நிலைக்கு அதை நீங்கள் வளர்க்குறீங்களோ அந்த நிலைக்கான பலனை நீங்கள் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். திருமணமே நடக்கலையே, திருமணம் எனக்கு நடக்கும், கத்தர் நடக்க வைப்பார். அதுக்கான ஒரு விசுவாசத்தை நான் வளர்க்காம இருக்கிறேன், அதனால தான் அப்படியே இருக்கிறேன். வேற யாரை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? தூக்கி துற போடுங்க. குறை சொல்றது, அதை இதை பழி சொல்றதெல்லாம் தூக்கி துற போட்டு நான் என் விசுவாசத்தை வளர்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்றேன். நான் அதை வளர்த்துக்க போறேன். வளர்த்தா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கடவுளுடைய வார்த்தை சொல்லுதுங்க. கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, அது பொய்யா சொல்லாது. அது ஒருபோதும் பொய்யானது அறிக்கை பண்ணாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசங்கிறது ஒரு பிரமாணங்க. இந்த மைக்கை விட்டா விழுமா விழாதா? விழுமா விழாதா? விழும். ஏன்? ஒரு பிரமாணம் வேலை செய்யுது. என்ன பிரமாணம்? புவியீர்ப்பு சக்திங்கிற ஒரு பிரமாணம். அது மாதிரி தான் ஃபெய்த்துங்கிறது ஒரு பிரமாணம். அது கீழே இருக்கிற ஆளை மேல போற வைக்கிற ஒரு பிரமாணம். புவியீர்ப்பு சக்தி வேலை செஞ்சுட்டு இருக்கா இல்லையா? 24 மணி நேரம் வேலை செய்தா? அப்போ ஃப்ளைட் எப்படி பறக்கு? ஈர்க்கிற சக்தி இருக்கா இல்லையா? அப்ப எப்படி விமானம் எப்படி பறக்கு? புவியீர்ப்பு சக்தி வேலை செய்யும் போது எல்லாமே கீழே தானே விழணும், மேலே போகவே முடியாது தானே. அப்ப எப்படி விமானம் மட்டும் மேலே பறக்கு? ஏன்னா இன்னொரு பிரமாணம் இருக்கு. அது என்ன பிரமாணம்? த ஏரோ டைனமிக் லா, பறக்கவியல் சக்தி. அந்த சக்தி எப்படின்னா, அதை ஆப்ரேட் பண்ணோம்னா இந்த சக்தியை மீறி பறக்க வைக்கிற அந்த சக்தி. அப்ப இந்த உலகத்துல சாபம் இருக்கா? இருக்கு. வியாதி இருக்கா? இருக்கு. பிசாசு இருக்கானா? இருக்கு. தரித்திரம் இருக்கா? எல்லாம் இருக்கு. இது புவியீர்ப்பு சக்தி மாதிரி இழுத்து போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் என்கிற சக்தி வரும் பொழுது இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு மேல பறப்பீங்க, ஓர பறப்பீங்க. You will fly high. You will fly high. You will minus the law of gravity. You can minus the law of gravity. இந்த இழுத்து போடுற சக்தியில தான் எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பண்ணங்க கீழே போயிட்டாங்க, பண்ணங்க நஷ்டமாயிட்டுங்க, பண்ணங்க லாஸ் ஆயிடுச்சுங்க, படிச்சங்க மறந்து போயிடுச்சுங்க. இப்போ இதெல்லாம் என்னது? இழுத்துக்கிற சக்தியை மட்டும்தான் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த உலகத்துக்கு அது மட்டும்தான் தெரியும். சாபம், நோய், தரித்திரம், பீடை, எவனோ வச்சுட்டான், எவ்வளோ செஞ்சுட்டா.
ஆமாம், இவங்களுக்காக ஸ்பெஷலாக போய் செய்கிறாங்க. உங்கள் நம்பிக்கையே போதுமே உங்கள் வாழ்க்கையை குழி தோன்றதுக்கு. சொந்த செலவுலே சூனியம் வச்சுட்டு இருக்காங்க. ஐயோ, யாரும் வச்சுட்டு போட்டும், எதுவும் பண்ணிட்டு போட்டோம். புவியீர்ப்பு சக்தியை மீறுகிற பறக்கவியல் சக்தி இருப்பது போல பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை மேற்கொள்கிற ஜீவ பிரமாணம் ஒன்று இருக்கிறது. அது விசுவாசம் என்கிற பிரமாணம். Faith is a law. Faith is a law. அது எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துப்பீங்கன்னா நீங்க கீழே இருக்க மாட்டீங்க. எல்லாரும் கீழே இருக்கும்போது நீங்க பறப்பீங்க. 2 பேர் வந்து சொன்னாங்க அமெரிக்காவில், இந்த காத்தின் இந்த சக்தியில இடை அதிகமான ஒரு பொருளை கொண்டு நாங்கள் பறக்க போகிறோம் அப்படின்னாங்க. உடனே பத்திரிகையில் எழுதிட்டாங்க, ரைட் பிரதர்ஸ்ங்கிற 2 லூசு இந்த ஊரில் சுற்றிட்டு திரியுது அப்படின்னு டைம்ஸில் எழுதிட்டாங்க. அந்த லூசுகள் பறக்க முடியும்னு சொன்ன போது லூசுகளாக எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஒரே வாரத்தில் பறக்க வச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் லூஸாக இருக்குது. இவங்க புத்திசாலி, மகா புத்திசாலிகள் நம் நடுவிலே தோன்றிவிட்டார்கள். அப்போ நான் தரித்திரத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சில பேர் இருப்பாங்க, அது எப்படி முடியும், இந்தியாவில் பிறந்துட்டாலே தரித்திரம் தான், அதை எப்படி இதை மாற்ற முடியும், இதை எப்படி பண்ண முடியும், இப்படி ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா மீறி பறக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரியும் யார் லூசுன்ட்டு. விளங்குதுல உங்களுக்கு? இழுக்கிற சக்தி இல்லைன்னு சொல்ல, ஆனா அதை மிதிச்சு நீங்க மேல வருவீங்க. கீழே அப்படியே இது பண்றது ஒண்ணு இல்லைன்னு சொல்லவே இல்லை. சாபம் இருக்கு, பாவம் இருக்கு, நோய் இருக்கு, பிசாசு எல்லாம் இருக்குடா. ஆனா உங்களுக்குள்ளாக இந்த விசுவாசம், தேவனை குறித்த அறிவு, அவருடைய வார்த்தை குறித்த தெளிவு உள்ள வளர வளர இதெல்லாம் மைனஸ் பண்ணி நீங்க அப்படியே பறந்துட்டே இருப்பீங்க. உங்க ஊர்ல தான் இருப்பீங்க, ஆனா நீங்க பறந்துகிட்டு இருப்பீங்க. உங்களை பார்ப்பாங்க, என்ன நடக்குது இவனுக்கு, என்ன ஆச்சு உனக்கு? இது விசுவாச ஆட்சி. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளாக வந்து, அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக வந்து, நான் இப்பொழுது ஒரு புதிய பிரமாணத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். It is a law of faith. Amen. அதனாலதான் இயேசு இந்த பூமியில இருந்த போது காற்றையும் கடலையும் அவர் அதட்டுகிறார், இயற்கையை அவர் கட்டுப்படுத்துகிறார். சீசர்கள் பயந்தார்கள். இயேசு சொன்னார், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவர் கேட்கிறார், நிறைய முறை அதை தான் கேட்கிறார். விசுவாசத்தை வளர்க்காதவர்களே, ஏன் உங்க ஃபெய்த்தை டெவலப் பண்ணாம இருக்கிறீங்க? எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்ப என்ன விரும்பினாரு? விசுவாசத்தை வளர்த்து கொள்ள விரும்பினார். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒன்றுல கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. யூ மஸ்ட் டெவலப் யுவர் ஃபெய்த் த்ரூ வேர்ட் ஆஃப் காட். கடவுளுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணணும்? வளர்க்கணும். வளர்க்க முடியும். விசுவாசத்தில் வளர்ந்து பெருக முடியும். கடவுளுடைய வார்த்தைகள் பாருங்க, பொருளாதாரத்துக்கான ஒரு விசுவாசம் இருக்கு, சுகத்துக்கான விசுவாசம் இருக்கு. வேற என்ன வேணும்? வாழ்க்கையில நீங்க பார்க்கக்கூடிய எந்த நன்மைகளுக்கான விசுவாசத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? வளர்த்துக்கொள்ள முடியும். அது எல்லாமே இங்க இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையிலே விசுவாசம் என்கிற சக்தி இருக்கிறது. அது என் ஆவியில் கலக்கும் பொழுது அது வல்லமையாய் மாறுகிறது. ஆமென். அதாவது கடவுளுடைய வார்த்தையும் உங்கள் ஆவியும் சேர்ந்து உற்பத்தி செய்வதுதான் விசுவாசம் என்கிற சக்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. Seed every day God's word in your heart, in your mind. அது உள்ள போட்டுக்கிட்டே இருங்க. போட நான் சொல்றேன், அது வளரும். அப்போ விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்துருக்கும் போது வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் வெற்றியை பார்ப்பீங்க. ஆமென். இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட சாதாரணமாக இருக்க மாட்டீங்க, இருக்க முடியாதுங்கிற நான். ஆமென். ஒரு சாதாரண பெண், இயேசு சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சுகம். விசுவாசத்தில் என்ன வருது? சுகம் வருது. விசுவாசத்தில் பெருக்கம் வருது. விசுவாசத்தில் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். விசுவாசத்தில் ராஜ்யத்தையே ஜெயிக்கிறார்கள். ஆமென். அப்போ இருக்குது பாருங்களேன். அப்போ எந்த மாதிரி வார்த்தையை கேட்டு அதனால நிரம்புறீங்களோ அந்த மாதிரி விசுவாசம் வந்துடும். அப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த காசு கிடையாது, பெரிய ஒரு பணம் கையில் கிடையாது, சின்ன பெரிய காரியம் இதுவும் பெருசாக தான் தெரிஞ்சுது. ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருந்தேன். கேசட் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக கேட்டே இருக்கிறேன். கேட்க உள்ள என்ன ஆகிட்டே இருக்குது. இங்கே காரியங்கள் ஒன்றும் மாறிடல,
காரியங்கள் அப்படியே தான் போயிட்டு இருக்குது. அதே பெட்டியை தூக்கிட்டு வீடு வீடாக போய் விற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் உள்ள விசுவாசம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. வளர 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 பார்த்தா என்னை சுற்றிலும் பார்க்குறேன், ஒரு பெரிய வளர்ச்சியை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் எனக்கு எது பிரச்சனையாக இருந்ததோ அது இன்றைக்கி எனக்கு பிரச்சனையாக இல்லை. ஸ்பெஷலி மணி. நான் அந்த நாளை நீங்கள் பார்ப்பீங்க. பணம் ஒரு பிரச்சனையாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு நாளை நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. உங்கள் களஞ்சியம் நிரம்பி இருக்கும். ஆமென். அப்போ பாருங்கள், எல்லா வகையான இருக்குது. சுகத்துக்கானதை நீங்கள் கேட்டிங்கன்னா சுகத்துக்கான விசுவாசம் வளரும். நீங்கள் வியாதியாகவே இருக்க மாட்டீங்க. ஒன்று நீங்கள் சுகமாகுது, இன்னொன்று மற்றவங்களை என்ன பண்ண முடியும். ஜான் ஜி லேக் போன்றவர்கள் எந்த அளவுக்கு விசுவாசித்தாங்கன்னா, நான் இருக்கிற ஊரே வியாதியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆக்கி காட்டினாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஜான் ஜி லேக் வாழ்ந்த ஊரில் வியாதியே இல்லாதவர்கள், அங்கே வந்து சுகவீனமானவர்கள்னு யாருமே இல்லை. கவர்மெண்ட்டே போர்டு வச்சுது, சிக்னஸ் ஃப்ரீ ஜோன் அப்படின்ட்டு. இந்த ஊரில் யாருக்குமே என்ன இல்லை. ஒரு ஆள் எந்த மாதிரி மாற முடியுது பாருங்கள். இதில் தான் நீங்கள் தீவிரப்படணும். உங்கள் மனசை அப்படி வைக்கணும். கடவுள் என்ன பேசியிருக்கிறார், என்னுடைய எதிர்காலத்தை பற்றி என்ன பேசுகிறாரு, அவருடைய வார்த்தைக்கு உள்ளத்தை திருப்பி அதை தியானிக்க, அதை பேச, அதை என்ன நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், ரொம்ப நாள் எடுக்காது. கொஞ்சம் நாளில் உங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளும் வேறு லெவலில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், இன்னொரு லெவலுக்கு நான் போக போகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம போக போகிறோம். கெட் ரெடி ஃபார் another லெவல். புதிய எல்லைகளை இந்த மாதத்திலேயே நீங்கள் தாண்டும்படியாக தேவன் உங்களை அழைக்கிறார். எல்லைகளை தாண்டுகிற ஒரு ஏப்ரலாக உங்களுக்கு இருக்கும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. தாண்டி போவீங்க, தாண்டி போக முடியும். ஆமென். வரும் வாரங்களில் இந்த விசுவாசத்தை எப்படி டெவலப் பண்ணுறது, வளர்க்குறது, எப்படி இதை செயல்படுத்தி பார்க்குறது, இந்த விசுவாசம் சம்பந்தப்பட்ட காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். அடுத்த வாரம் இதை தொடருவோம். இப்படி எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா.